ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலே சுவாமியோட ஜிக்ஞாசாதிகரணத்தை பற்றி பார்த்துன்னு வரோம். போன எபிசோடில் பூர்வபக்ஷத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சித்தாந்தத்தை பற்றி பார்க்கணும். இந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் பேசிஸ் ஸ்ரீபாஷ சாரம் அப்படின்ற அந்த வீடியோஸ் தான். அது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து இந்த டிஸ்கஷனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய சித்தாந்தத்தை பார்க்கணும். என்னன்னா, இந்த பிரம்ம விசாரமானது செய்ய தகுந்தது அப்படின்னு ஸ்தாபிக்கணும். பூர்வபக்ஷி சொன்னது பரபிரம்மம் சித்தவஸ்து, அத்தை வேதாந்தம் சொல்லாது. ஏன்னா வேதாந்தம் ஒரு சொல், எல்லா சொற்களுமே காரிய பதார்த்தத்தை தான் சொல்லுமே ஒழிய சித்த பதார்த்தத்தை சொல்லாது. ஆகையினால வேதாந்தமும் சித்தமான வஸ்துவை சொல்லாது, பரபிரமத்தை சொல்ல வரலை. அப்போ பிரம்ம விசாரம் வீண், பண்ண முடியாது, பிரம்ம விசாரத்தை பண்ண முடியாது அப்படின்றது பூர்வபக்ஷமாக இருந்தது. இப்போது சித்தாந்தியை சொல்ல வேண்டியது, வேதவியாசர் சொல்ல வேண்டியது சித்த வஸ்துவையும் குறிக்கும். வேதமானது சித்த வஸ்துவையும் குறிக்கும். எப்படி எப்படி ஸ்தாபிக்கிறார்? வேதாந்தமானது பரபிரமத்தை குறிக்கும் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதுக்கு எந்த மார்க்கத்தில் போகிறார்? முதல்ல அதாவது சொற்களானது எப்படி அந்த பூர்வபக்ஷியானவன் சொல்லானது காரிய பதார்த்தத்தை தான் குறிக்கும், காரிய பதார்த்தத்தை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான விஷயத்தை எடுத்துட்டானோ, அதே ரீதியில் தான் இந்த சித்தாந்தத்துலேயும் வேதவியாசனானவர் போகிறார். எப்படி போகிறார் அப்படின்னா, திரும்ப வேதமானது பரபிரம்மத்தை தான் குறிக்கும் அப்படின்னு மேலோட்டமாக இருந்தாலும், சொற்களானது முதல்ல சித்த வஸ்துவையும் குறிக்கும். அதாவது இந்த இடத்துல எனக்கு முதல்ல கேட்கச்சே எப்படி இருந்ததுன்னா, பூர்வபக்ஷியானவர் காரிய பதார்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே, அப்போ உத்தரபக்ஷமாக இருக்கவர் சொல்ல வேண்டியது என்னன்னா, காரிய பதார்த்தத்தை குறிக்காது, சித்த பதார்த்தத்தை தான் குறிக்கும் அப்படின்ட்டு அடியன் முதல்ல புரிஞ்சுட்டேன். அப்படி இருக்கச்சே தேவரீரோட அந்த அந்த வீடியோவில் தேவரி சாதிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, உத்தரபக்ஷமானவா எப்போதுமே பூர்வபக்ஷி சொல்கிறத ஏற்றுக்காமல் அதுக்கு எதிர்நோக்காகவே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, காரிய பதார்த்தத்தை மட்டும் சொல்லாது, வேதமானது சித்த பதார்த்தத்தையும் கூட சேர்த்து காரிய பதார்த்தத்தையும் சொல்லும், சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படின்றது தேவர் சொன்ன அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் தான் அதை கேட்ட பிற்பாடு தான், அடுத்த எபிசோடை கேட்ட பிற்பாடு தான் அப்படியே எனக்கு அது புரிஞ்சுது. அதனால் முதல்ல என்ன அப்படின்னா, சொற்களானவை சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும் அப்படின்றத முதல்ல ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்கு அதுதான் இதோட நோக்கு, சித்தாந்தத்தோட நோக்கு. ஆமாம், அதான் வசுதா வேதவியாசர் அத்தாத்வ பிரம்ம ஜிக்ஞாசா இவ்வளோ தான் அமைச்சிருக்க சூத்திரம். அதனுடைய அர்த்தம் இவ்வளோ கம்பீரமாக இருக்குது அப்படின்னு எம்பெருமானார் தான் தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமானார் சொல்கிறார் அப்படின்னே கூட சொல்லிடலாம். வேதவியாசர் அவர் வெறும் சூத்திரம் மட்டும் பண்ணியிருக்கார், அவருடைய ஹிருதயம் இத்தகையதாக இருக்குது அப்படின்னு எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அப்படியே சரி, இப்போ சித்தாந்தத்தில் என்ன சொல்லி ஆகணும்? காரிய பதார்த்தத்தை மட்டும் குறிக்கணும் அப்படின்றது கிடையாது, சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும் சொல்லானது. சரி, அப்போது எப்படி நம்ம தெரிஞ்சுட்டோம் சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும் சொல்லானது? இப்போ நம்ம இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போமே. ஸ்பீச் இஸ் அ டூல் டு கம்யூனிகேட் அப்படின்னு பார்த்து, அது ஒரு டூல், கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு ஸ்பீச்சை கிரகிக்கும் பொழுது எப்படி கிரகிச்சிருக்கோம் அப்படின்னா, காரியத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்பீச் பயன்படும் இப்படின்றது தான் பிராபாகாரால் பட்சம். ஆக பேச்சு அப்படின்றத புரிஞ்சிக்கும் பொழுது, பேச்சானது ஒரு உபாயம், போதத்தை ஏற்படுத்தக்கூடிய உபாயம் அப்படின்னு புரிஞ்சிக்கும் பொழுது காரியத்தை பற்றி போதிக்கும், பேச்சானது காரியத்தை பற்றி தான் போதிக்கும் அப்படின்றது பிராபாகாரருடைய பட்சம். அப்படி தான் நம்ம ஸ்பீச்சை கிரகிச்சின்னு இருக்கோம், பேச்சை கிரகிச்சின்னு இருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படி கிடையாது, நம்ம பேச்சை இப்படி கூட கிரகிப்போம், அதற்கும் வழி இருக்குது. எப்படி கிரகிப்போம் பேச்சை? சித்த பதார்த்தம் ஒரு இருக்கக்கூடிய வஸ்துவை பற்றி பேச்சு சொல்லித்தினாலும் அதையும் நம்ம கிரகிக்க முடியும். காரியத்தை ஒரு சொல்லி அதை காரியத்தை பண்ண பிற்பாடு தான் அந்த அதை கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்குன்னு இல்லை. ஒரு இருக்கக்கூடிய வஸ்துவை பற்றி சொல்லானது ஒருத்தவ பேசினா கூட நமக்கு அந்த புத்தியானது ஏற்படும் அப்படின்றது.
அதான் இதை இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரகிக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணேன் இல்லையா, அந்த கிரகிக்கும் அப்படின்றது கொஞ்சம் அன்ஃபெமிலியராக இருக்கலாம் அந்த டேர்மானது. இப்படி வச்சுப்போமே, ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீச்? ஸ்பீச் இஸ் அ டூல் டு கம்யூனிகேட். ஹவு டிட் வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீச் as being a tool to communicate அப்படின்னு பார்க்கும் பொழுது, we got to understand speech as a communication tool in this manner. When we got to understand that speech is a communication tool, we also got to understand that speech is a tool to communicate some karya padartha, something that needs to be done. இப்படின்னா நம்ம ஸ்பீச்சை அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்கோம். கிரகிக்கிறதுனா இந்த மாதிரி நான் மீன் பண்ணேன். பேச்சு எப்படி நம்ம கிரகிக்கிறோம், பேச்சை எவ்விதமாக கிரகிக்கிறோம். ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீச் அப்படின்னா, we are understanding speech to be a communication tool meant to communicate காரிய பதார்த்தா alone அப்படின்ற மாதிரி ஸ்பீச்சை கிரகிச்சிருக்கோம். கிரகிக்கிறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. சரியா? இப்போ எம்பெருமானார் சித்தாந்தத்தில் என்ன சொல்லணும்? தட் இஸ் நாட் த ஒன்லி மேனர் இன் விச் வி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீச். We can understand speech as being a tool to communicate siddha padartha also. That's also a manner in which we get to understand speech அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கணும். அவ்விதத்திலையும் நம்ம பேச்சை கிரகிப்போம். இப்போ ஒரு தாய் இருக்கா, தாயை நம்ம எப்படி கிரகிச்சு வச்சுருக்கோம்? அன்பாக இருப்பாள் அப்படின்னு கிரகிச்சு வச்சுருக்கோம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் மதர் டு பி சம்மன் ஹூ ஷோஸ் அஃபெக்ஷன், கிரகிச்சு வச்சுருக்கோம். வேறு விதமாகவும் அம்மாவை கிரகிக்கலாம். தப்பு பண்ணால் அது சாத்துவா அப்படின்னு கிரகிக்கலாம் அம்மாவை. அப்படின்னா வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மதர் அஸ் பீயிங் சம்மன் ஹூ வில், அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்கிறது, 4 சாத்துவா, வில் ஸ்கோல்டஸோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரி 4 சிக்ஷிப்பாள் அப்படின்னு. அப்போது அம்மாவை எப்படி புரிஞ்சுன்னு இருக்கோம்? சரியா? அதை பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுன்னு இருக்கோம்? பிராபாகரால் சொல்கிறது, பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுன்னு இருக்கோம்? காரிய பதார்த்தத்தை தான் சொல்லும் பேச்சானது. அதை இட் இஸ் அ டூல் டு கம்யூனிகேட் த பதார்த்தாஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இது பேச்சு புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு பிராபாகரால் சொல்கிறது. சித்தாந்தத்தில் இல்லை, பேச்சானது சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு சொல்லலாம். வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேச்சை கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். We can also get to understand that speech is a tool to communicate சித்த பதார்த்தா. சரி, எப்படி அந்த சின்ன குழந்தையானது கிரகிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஓ, பேச்சானது இப்படியும் கன்வே பண்ணுவான் அப்படின்னு எப்படி அந்த குழந்தையானது தெரிஞ்சுக்க வருது? இதுக்கு எம்பெருமானார் சாதிச்ச உதாரணம். இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு, அதாவது குழந்தைக்கு இன்னொரு தம்பியோ தங்கையோ பிறக்க போகிறது அப்படின்றது அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சு அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. தன்னுடைய அம்மா 2வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ அந்த குழந்தைய அந்த அப்பா அழிச்சுட்டு போகச்சு வாசல்லையே அந்த நடுவில் அந்த குழந்தையினுடைய மாமாவோ இல்லை யாராவது அந்த அப்பாவினுடைய நண்பரோ யாரோ நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த குழந்தையோட அப்பாவுக்கு முகமலர்த்தி, அதாவது சந்தோஷமானது அவர் முகத்தில் தெரியறது. அந்த குழந்தை இது அத்தனையும் பார்த்துன்னு தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய வயசு கூட இல்லாத குழந்தை, சின்ன குழந்தை. இதை பார்த்து புரிஞ்சுக்கச்சே ஓ, அப்பாவுக்கு ஏதோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கச்சு இவர் ஏதோ சொன்னார். அப்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னவா இருக்குன்னு கூட அது புரியல. ஏதோ ஒன்று சொன்னார். இதை அப்போ அந்த குழந்தைக்கு பார்த்துட்டே இருக்கு. இவ்வளோ நாள் அம்மா வயிறு பெருசாக இருக்குது, இதேமாரி குழந்தை பிறக்க போகிறதுன்றது எப்படியோ தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கச்சே இவர் சொன்ன உடனே ஓ, அப்போ குழந்தை தான் பிறந்துடுது அப்படின்ட்டு, குழந்தை பிறந்தது அப்படின்றது இந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய சித்த பதார்த்தத்தை, குழந்தை பிறந்துடுது அப்படின்றது ஒரு சித்த பதார்த்தத்தை சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல எந்த விதமான காரியத்தையும் அப்பாவானவர் பண்ணலை. எந்த விதமான காரியத்தா புத்தியையும் அந்த நண்பரோ அந்த மாமாவோ ஏற்படுத்தாத பிற்பாடும் ஏதோ ஒன்று சொன்னார். அது தன்னுடைய அப்பாவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினது. அப்படின்றப்போ அந்த இடத்துல சொன்னது இருக்கக்கூடிய வஸ்துவை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார். அதனால தான் இருக்கக்கூடிய வஸ்துவாகிற அந்த குழந்தையினுடைய பிறப்பை சொன்னதுனால
அந்த அப்பாவானவருக்கு சந்தோஷமானது ஏற்பட்டது. அப்போ சொற்களானவை சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படின்றத இது மூலியமா குறிக்கிறார். சரி. முதல்ல அந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவுடைய வயிறெல்லாம் பெருத்திருக்கிறத பார்க்கறது அது தெரிஞ்சிருக்கு. இப்போ குழந்தை பிறக்க போகிறது அப்படி தெரிஞ்சிருக்கு. ஒரு கேள்வி எழலாம், எப்படி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு தம்பியோ தங்கையோ பிறக்க போகிறது அப்படின்றது அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்றால், அது பல முறை அம்மா பிரசவிக்கிறத பார்க்கறதுன்னு வச்சுப்போமே. இல்லைன்னா அதனுடைய தங்கையோ ஏதாவது சித்தியோ இல்லாட்டி பெரியம்மாவோ பிரசவிக்கிறது பார்க்கறது, வயர் பெருத்திருக்கிறத பார்க்கறது, அதுக்கப்புறம் சின்ன குழந்தை வரதை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அது ஊகம் பண்ணுறது. என்ன ஊகம் பண்ணுறது இன்ஃபர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, குழந்தை பிறக்க போகிறது அப்படின்றத இன்ஃபர் பண்ணி வச்சிருக்கு. சிகிச்சா சாலைக்கும் போயிருக்கு. பல முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை பார்த்துருக்கு. இந்த மாதிரி சன்னிவேஷங்கள்லாம் இருந்தால் அடுத்தது கண்டிப்பாக குழந்தை போகிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. எப்போன்றது எக்ஸாக்டாக தெரியாது. எல்லாம் வெளில காத்துன்னு இருக்கா, அவ்வளோ தெரிஞ்சுட்டு இருக்கு. தெரிஞ்சுக்க முடியும் தாராளமாக அந்த குழந்தை பல முறை பார்த்துருக்கிறதுனால. இப்படி இருக்கும் பொழுது இப்போ தன்னுடைய அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஏதோ ஒரு வாக்கியத்தை அவர் பிரயோகம் பண்ணுறார். அப்போ என்ன ஆகுது? அப்பாவுக்கு முக விகாசம் ஏற்படுறது, முகமலர்த்தி ஏற்படுறது. முகமலர்த்தி எப்போ ஏற்படும்? சந்தோஷமான விஷயம். அப்போ ஒரு சுகம் ஏற்பட்டிருக்கு. சுகம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இவருடைய சொல்லானது எப்படி டேரக்டாக சுகத்தை ஏற்படுத்தும்? அப்போது அவருக்கு வேண்டிய விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கு. அந்த வேண்டிய விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவருக்கு சுகமானது ஏற்பட்டிருக்கு. சரி, வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் என்றால் குழந்தையின் பிறப்பு. பிறப்பு தான். அந்த சன்னிவேஷம் அப்படி தான் இருக்குது. அப்போது குழந்தையினுடைய பிறப்பானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்பாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பதற்கு கருவி என்ன? சொல். சொல். அந்த நண்பர் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொல் பிரயோகம் பண்ணியிருக்கு. பண்ணினதுனால அப்பாவுக்கு போதம் ஏற்பட்டிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இப்போ அறிவிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன? குழந்தையின் பிறப்பு. சித்த பதார்த்தம். பதார்த்தம். ஆக குழந்தையின் பிறப்பு அப்படின்றது ஒரு சித்தமான பதார்த்தம், எக்ஸிஸ்டிங் என்டிட்டி தான். ஒரு சந்தேகம் வரலாம், எக்ஸிஸ்டிங் என்டிட்டியா? குழந்தைன்றது வந்து எக்ஸிஸ்டிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பிறப்புன்றது வந்து எக்ஸிஸ்டிங் என்டிட்டின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். அதாவது இங்கே என்ன தாற்பயம் அப்படின்னா, அது காரிய பதார்த்தம் அல்ல, செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய குழந்தை அது ஒரு எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி தானே. அதே போல் குழந்தையினுடைய பிறப்பு ஒரு பாஸ்ட் ரியாலிட்டி தானே. அதனால் அது சித்த பதார்த்தம் என்று தாராளமாக சொல்லலாம். அங்கே சித்த பதார்த்தத்தை அறிவிக்கக்கூடியது இப்போது இந்த நண்பருடைய சொல்லாக இருக்கு. அப்போது அந்த பேச்சு தானே அது. ஸோ இப்போ என்ன ஆயிடுறது? பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன குழந்தை இப்போ கிரகிச்சிருக்கு. எதை கிரகிச்சிருக்கு? பேச்சை கிரகிச்சிருக்கு. எப்படி கிரகிச்சிருக்கு? பேச்சுன்றது வந்து அந்த கம்யூனிகேஷன் டூல், ஸ்பீச் எதை கம்யூனிகேட் பண்ணுறது? சித்த வஸ்துவையும் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு அது புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. இப்போ ஆக சித்த வஸ்துவையும் பேச்சானது புரிக்கலான்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு முதல் உதாரணம் சொன்னார். சரி, அடுத்த உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அதே மாதிரியே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பெரியப்பா, தாத்தா இவாள்லாம் இருக்கா. அப்படி இருக்கச்ச அந்த தாத்தானவர் வந்து ஆற்றுல வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அதாவது இந்த குழந்தையினுடைய அப்பா கிட்டக்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செய்கை காட்டுறார். இந்த மாதிரி தடி வந்து மாடியில் இருக்கிற அறையில் வந்து ஒரு மூலையில் இருக்குது அப்படின்ட்டு போய் உன்னுடைய அண்ணாவிடத்து, அதாவது அந்த குழந்தையினுடைய பெரியப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வா, பெரியப்பா கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்ட்டு செய்கையில், இது அத்தனையும் வந்து அவர் ஒரு வார்த்தையை கொண்டே சொல்லாமல் ஒரு செய்கையிலேயே வந்து அந்த தாத்தாவானவர் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்கிறார். இதை பார்த்துட்டே இருக்கிற குழந்தை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அடுத்தது வந்து அந்த தன்னுடைய அப்பாவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்றத பார்க்கறது. அப்படி பார்க்கச்சே வந்து கூடயே போய் பார்க்கச்சு அந்த அப்பாவானவர், அந்த குழந்தையினோட அப்பாவானவர் வந்து மாடிக்கு போயோ இல்லை அந்த தன்னுடைய அண்ணா கிட்டக்க வந்து இந்த மாதிரி தடி வந்து அந்த அறையில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல திரும்ப அவர் செய்கையோ எதையுமே காட்டாமல் அவர் அதுக்கு அதுக்கு அவர் யூஸ் பண்ணுற என்ன அப்படின்னா சொற்களை வந்து பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல தடி அப்படின்றது என்னென்னா சித்த பதார்த்தம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த மாடியினுடைய அறையில் வந்து இந்த சித்த பதார்த்தமாகிற தடி இருக்குன்றத அறிவிக்கிறதுக்கு இந்த அப்பாவானவர் பயன்படுத்தக்கூடிய டூல் என்ன அப்படின்னா பேச்சு இருக்குது. அப்போது அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கிறது, இதை தான் வந்து இந்த சித்த பதார்த்தத்தை தெரிவிக்கிறத தான் வந்து தாத்தா வந்து அப்பா கிட்ட வந்து
அதாவது இந்த அப்பா வந்து இந்த சித்த பதார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ண டூல் வந்து சொற்கள் தான் அப்படின்றத அந்த குழந்தை வந்து முடிவு பண்ணுறது. அப்போது வந்து சொற்களானது வந்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்லாமல் சித்த பதார்த்தத்தையும் இந்த இடத்துல வந்து அறிவிக்கும், சொல்லும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். சரியா? ஆக அந்த அந்த செய்கையை பார்க்கறது குழந்தை. செய்கையை பார்த்தோன்னே என்ன புரிஞ்சுக்கிறது? இப்போ அடுத்தது அப்பா அறிவிக்க போறார். மாடியில போயிட்டு அறிவிக்க போறார். எதை பத்தி அறிவிக்க போறார்? தடியினுடைய இருப்பை இருப்பை பத்தி. தடி அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், அது உண்மைதான். அது இருக்கட்டும். அதுக்கு மேல தடியினுடைய அந்த இருப்பு இருக்கு இல்லையா? அதுவே ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் தான். தடியை மட்டும் அறிவிக்கல. தடியானது அந்த அறையில இருக்கு அப்படின்றது ஒரு அறிவிக்கிறார். அதுவே ஒரு எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி தான். சித்த பதார்த்தம் தான். ஆக இந்த சித்த வஸ்துவை பத்தி அறிவிக்க போறார். என்னதான் பண்ண போறார்? எப்படி அறிவிக்க போறார் அப்படின்னு குழந்தை பின் ஃபாலோ பண்ணிட்டு போறது. போன பிறகு என்ன பார்க்கறது? அறிவிக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னா பேசுறாரு அப்பா. அப்போ இது புரிஞ்சுக்கிறது. ஓ, பேச்சு அப்படின்றது இந்த சித்த வஸ்து இருப்பு அப்படின்ற அந்த சித்த வஸ்துவையும் குறிக்கும். ஆக பேச்சுன்றது சித்த பதார்த்தத்தை போதிக்கும் அப்படின்றத குழந்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு 2வது உதாரணம் எம்பெருமானார் காட்டினார். 3வது உதாரணம் ரொம்ப எளிமையான உதாரணம். அதாவது வந்து குழந்தையிலேருந்தே இருக்கச்சவே எல்லாருக்கும் அவள் அம்மா வந்து இது பந்து, இதுதான் உன்னுடைய அப்பா, இது மாமா, இது சித்தப்பா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் வஸ்துவை காட்டி காட்டி வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஞானத்தை வந்து சொற்களை பயன்படுத்தி தான் வந்து, அதாவது வந்து பால்லாம் இப்படி வந்து உருண்டையாக இருக்கும் அப்படின்றத காமிச்சு சொற்களை பந்து பந்து அப்படின்னு காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் எந்த சமயம் அந்த குழந்தைக்கு வந்து யாராவது பந்துன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினாலும் அந்த பந்தோட அந்த உருவகம் வந்து அதுக்கு ஞாபகம் வரும். அதேமாரி அந்த பந்தை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த பந்து அப்படின்ற சொல் வந்து ஞாபகத்துக்கு வரும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவானவள் வந்து ஒரு இருக்கக்கூடிய வஸ்துவை வந்து சொல்கிறதுக்கு வந்து என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறான்னா சொற்களை பயன்படுத்தி தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய வஸ்துவினுடைய ஞானத்தை வந்து அம்மாவானவள் ஏற்படுத்துகிறான். இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னா, பல முறை சொல்கிறா இல்லையா, இது பந்து இது பந்து அப்படின்னா அந்த பந்தை கை காட்டி அதற்கு பிறகு அந்த பந்துன்ற சொல்லையும் பிரயோகம் பண்ணுறா. பலமுறை பிரயோகம் பண்ணுறா. பலமுறை பிரயோகம் பண்ண பிறகு குழந்தை என்ன பண்ணும்? பந்தை பார்க்கும் பொழுது அது பந்து அப்படின்ற சொல்லி ஞாபகம் வரும். பந்துன்ற சொல்ல கேட்டால் பந்து அந்த உருவமானது அதுக்கு ஞாபகம் வரும். இப்படி நடக்கும் பொழுது அது யோசிக்கிறது. அப்போது இந்த பந்து அப்படின்ற சொல்லுக்கும் இந்த உருவம் இந்த வடிவத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்ல பார்க்கிறா, ஒரு தொடர்பு படுத்த பார்க்கிறா. என்ன தொடர்பாக இருக்கும் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. பந்தை குறிப்பதற்காக, அதை போதிப்பதற்காக இந்த சொல்லானது படும் அப்படின்னு அம்மா தெரிவிக்கிறா அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது. அப்போது இந்த சொற்களானவை எதை குறிக்கும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிறது? பந்து போன்ற ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா? இதெல்லாம் சித்த வஸ்துக்கள் தானே. அப்போ சொல்லானது அம்மா என்ன டீச் பண்ணுறா, எனக்கு என்ன புரிய வைக்க பார்க்குறா அப்படின்னா, சொல்லானது இந்த ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கும், இதை பற்றி போதிக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வைக்க பார்க்குறா. ஆக சொல்லானது என்ன பண்ணுறது? இப்போது ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது. அதான் சித்த வஸ்து தானே ஆப்ஜெக்ட்ஸுன்றது. அந்த பந்து போன்ற ஆப்ஜெக்ட்ஸ் சித்த வஸ்து தானே. ஆகினால சொல்லானது சித்த வஸ்துவை குறிக்கும் அப்படின்னு தான் என்னோட இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்கு. பிராபாகரன் சொன்னது வந்து அப்பா சொல்கிறார் மாட்டை கொண்டு வருது அப்படின்றதுலாம் வந்து அது யாதிருச்சிக விற்பத்தி அப்படின்னு சுத்தபிரகாஷிகாச்சாரியா சாதிப்பார். எப்போவோ ஏற்படக்கூடிய ஒரு விற்பத்தி 4 வயசுலையோ 5 வயசுலையோ ஏற்படுறது அப்படின்னு வச்சுப்போமே. இது புத்திபூர்விகா விற்பத்தி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு வயசான உடனேயே ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற நிலை எய்தின உடனேயே மாதா இதுதான் முதல்ல சொல்லி கொடுக்குறா. சொல்லானது இதை குறிக்கும் அதை குறிக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே உண்மையாக பார்த்தோம்னா சித்த வஸ்துவை போதிக்கும் சொல்லானது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டே குழந்தைனால நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் வஸ்துக்கள் சித்த வஸ்துவையும் தாராளமாக சொல்லானது குறிக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் எம்பெருமானார். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரம்ம விசாரம் வீணுன்ற அந்த வாதமானது பங்கப்பட்டு போய் பிரம்ம விசாரம் செய்ய தகுந்ததே அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து உறுதியாகுது. அதனால் வேதவியாசர் பண்ண பிரம்ம விசாரமானது சரியானது தான். பிரம்ம விசாரம் பண்ணலாம். சொற்கள் வந்து சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும். சித்த பதார்த்தத்தை குறிக்கும். ஆகையினால வேதாந்தம் ஆகிற சொல்லானது பரபிரமம் ஆகிற சித்த பதார்த்தத்தையும் குறிக்கும்
ஆக பரபிரம்மத்தை பற்றின விசாரம் பண்ணது செய்ய சரியானது தான் அப்படின்னு சித்தாந்தத்தை முடித்தார். இந்த ஜிக்ஞாசா அதிகரணன்றது வந்து கடினமான அதிகரணங்களுக்குள்ள தலையானது இந்த ஸ்ரீபாஷ்யத்தில். அதை ரொம்ப அழகாக ஸ்ரீசைல சுவாமி சொல்லியிருக்கார். எல்லாருமே இதே மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான் எம்பெருமானால் சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தை. அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருக்கோம், அதற்கு சேர எப்படியாவது ஸ்ரீபாஷ்யத்தை கொஞ்சமாவது கற்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியே